ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்டுக்கு இந்த மருந்து ரொம்ப நேரம் வேலை செய்யுண்டான்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வெள்ளை ரத்தமாக ஓடுதுன்னு கேட்குறீங்க. வெள்ளை கலரில் முதல் ரத்தம் இருக்குமா? இருக்கும். என் பிளட்டை எடுத்து ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஊற்றி ஒரு மணி நேரம் தனியாக வச்சேன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ்லாம் தனியாக சேர்ந்துடும். மிச்சம் ஒயிட் கலரில் பிளாஸ்மா தான் இருக்கும். அந்த பிளாஸ்மாவுக்கு குலக்கையில் வெள்ளை ரத்தம்னு சொல்லுவாங்க. இந்த மருந்தோட ஆக்ஷன் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு எல்லா மூமெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணி பேரலைஸ் பண்ணுறது தான் இந்த மருந்தோட வேலை. இந்த பிளாஸ்மாவில் ஒரு வில்லன் இருப்பான். இந்த மருந்தை போட்ட உடனே இந்த மருந்தை போய் சாப்பிட்றது தான் அதோட வேலையே. இப்போது நான் இந்த மருந்தை ஊசி வழியாக போட்டோன்னே என்ன ஆகும்? இந்த மருந்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்மாவில் இன்க்ரீஸ் ஆகும். பிளாஸ்மாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் அது மசிலில் போய் இன்க்ரீஸ் ஆகும். மசிலில் தான் அது வேலை செய்ய போகுது. 2 லெவலையும் ஈக்குவலாக வச்சுக்கிறதுக்கு தான் பாடி ட்ரை பண்ணும். ஆனால் இந்த பிளாஸ்மாவில் இருக்க வில்லன் என்ன பண்ணுவான்? அதில் இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அதில் சாப்பிட ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படும். அதனால என்ன ஆகும்? இங்கே இருக்கிற அந்த மருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே லீக் ஆகும். லீக் ஆகிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால என்ன ஆகும்? டக்குன்னு இதோட ஆக்ஷன் முடிஞ்சிடும். ஷார்ட் ஆக்டிங். ஏன் இது ஷார்ட் ஆக்டிங்காக இருக்கணும்னா, பேஷண்ட்டு மூச்சு விடாமல் இருக்கான், ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்குது, வாயில் டியூப் போட்டு வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ண முடியலன்னா பேஷண்ட்டை எலி போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அதான் இதோட அட்வான்டேஜ். இந்த மாதிரி நிறையா மேட்டர் இருக்குது. தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள்.